ஆக்சுவலாக வந்து 2025 குவாலியர் ரேஸ் வந்து எங்களுடைய கிளப் கேலக்ஸி பிஜிஎன் ஸ்போர்ட்ஸ் சொசைட்டியில் நாங்கள் வந்து இந்த வருஷம் ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணி எங்களுடைய பிளான் வந்து எப்படின்னாக்கா, நாங்கள் வந்து 1000 கிலோமீட்டர் வரையும் நாங்கள் வந்து கிளப்பு கொண்டு போயிட்டு, குவாலியர் வந்து சென்னையில் யாராவது ஓப்பன் ரேஸ் நடத்தினாக்கா நாங்கள் வந்து பேர்ட்ஸ் அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது சம்மந்தப்பட்டமாக சில பேர்த்த பேச நாங்களும் அப்படி மைண்ட் செட்டாக இருந்தோம். அப்போ வந்து பார்த்தினாக்கா நம்ம சத்யா பிரதர் அப்புறம் அன்சர் பாய் இவங்க வந்து ஓப்பன் ரேஸ் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. சம் சுச்சுவேஷனில் அவங்க ட்ராப் பண்ணாங்க. அது மெசேஜ் எனக்கு வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்து சத்யா பிரதர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அன்சர் பாய்கிட்டையும் பேசினேன். அவரும் இல்லை செல்வம் நீங்கள் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இடம் கொடுக்குறேன், டேக் அடிக்கிறதுக்கு எல்லாமே எல்லா சப்போர்ட் நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா நம்ம பாலமுருகன் சார் ஃபர்ஸ்ட் நான் அவர் தான் அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து இது மாதிரி சார் கொஞ்சம் எனக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து 10,000 ருபீஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர். அது இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச விஐபி கிட்டலாம் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்கி அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி அவர் தான் ரொம்ப சப்போர்ட்